Chennai Editor viewers and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு ZEE5 OTT தளத்துல ரிலீஸ் ஆயிருக்கிற வெப் சீரிஸ் தலைமைச் செயலகம் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது வந்து மொத்தம் 8 எபிசோட்ஸா வந்து அவங்க பிரிச்சு பண்ணிருக்காங்க and இதனுடைய டைரக்டர் வசந்த பாலன் and இந்த படத்தினுடைய அதாவது இந்த வெப் சீரிஸ்னுடைய சினிமாட்டோகிராஃபர் வைட் ஆங்கிள் ரவிசங்கர் and இதனுடைய எடிட்டர் வந்து ரவிக்குமார் and இந்த வெப் சீரிஸ்க்கு மியூசிக் வந்து ஜிப்ரான் அவர்கள் கம்போஸ் பண்ணிருக்காரு and இதுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே வந்திருக்காங்க. ஸோ முக்கியமான லீட் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்ரேயா ரெட்டி, ரம்யா நமீசன் அண்ட் சந்தான பாரதி ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங் வந்து இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியலையும் எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியலையும் கொஞ்சம் எடுத்து மொத்தமாக நம்மளுக்கு எல்லாம் கலந்த மாதிரி சொல்லக்கூடியதாக தான் இந்த ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா தலைமை செயலகம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான். ஸோ சிஎம்மாக இருக்கக்கூடியவர் தான் வந்து சிஎம் கேரக்டரில் நடிச்சிருக்கிறதா கிஷோர். அவருக்கு வந்து 2 மகள்கள். ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரம்யா நமீசன், அவரே ஃபாலோ பண்ணி அரசியலையும் அவங்க வந்து இருக்கிறாங்க. அடுத்து ஒரு மகள் அண்ட் அந்த மகளுடைய ஹஸ்பண்டாக இருக்கிறவர் தான் நிரூப். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட இந்த அட்மின் வேலைகள் அதுக்கப்புறமா இந்த கான்ட்ராக்ட் அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் அவர் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இது இல்லாமல் கிஷோர் அவர்களுக்கு இன்னொரு அஃபேர் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் வந்து பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஸ்ரேயா ரெட்டி அவங்களோட அவருக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது. அண்ட் அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த அஃபேரை வந்துட்டு ஸ்ரேயா ரெட்டியோடைய மகளுக்கு வந்து தெரிய வந்துக்கணும். ஸ்ரேயா ரெட்டி கிட்ட கொஞ்சம் அவங்க வந்து கோவமாக பேசுகிறதும் அண்ட் அவங்களோட சரியான பேச்சுவார்த்தை எல்லாமே அப்படியும் ஒரு பக்கம் காட்டுறாங்க. ஸோ சைமல்டேனியஸாக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போது சிஎம்மாக நடிச்சிருக்கக்கூடிய கிஷோர் அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு பதிவாகுது. ஊழல் நிறையா பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவரை வந்து வேண்டாம் அப்படின்றதுக்காக மேல்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து தேசிய அளவான இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க மூலியமாக அவரை வந்து தூக்கணுன்றதுக்காக இப்படிலாம் ஒரு கேஸ் வந்து போடுறாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து என்ன ஆகுது, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதான் இந்த வெப் சீரிஸில் சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. ஸோ வெப் சீரிஸில் இந்த மாதிரி சொல்லி நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ இவரோடையே கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண அரசியல் அதிகமாக இவர் மாதிரியே இல்லைன்னா இவரோட கொஞ்சம் அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவராக தான் சந்தான பாரதி அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு, மூத்த அரசியல்வாதியாக. ஆனால் அவருக்கான ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னைசேஷனோ இல்லைனா அவருக்கு அடுத்தபடியாக கட்சி தலைவர் இல்லைனா சிஎம் போஸ்டிங் அப்படியெல்லாம் இல்லாமல் இவருக்கு அடுத்தபடியாக அவங்களுடைய மகளை வந்து வளர்த்துக்கிட்டு வராரு. மகள் தான் அடுத்து வரணும், இல்லை அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் யாராவது ஒருத்தர் வரணுன்ற மாதிரியான ஒரு நோக்கிலேயே அப்படி போகக்கூடிய ஒரு கேரக்டராக காட்டியிருக்கிறாங்க. யூஸ்வலாகவே வந்து அது எல்லாமே நம்ம வந்து ரியல்லியே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டில் எல்லாத்துலேயும் வந்து அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. வாரிசு அரசியல்ன்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. ஸோ அதை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஸ்ரேயா ரெட்டி அவங்களுக்கு இருக்கிற இவருக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த லவ் அஃபேர் அதை பற்றியும் பேசி அண்ட் அவங்களுக்கு திடீர்னு ஒரு கொலை மிரட்டல் கொடுக்குறவருமா ஒரு கம்யூனிஸ்ட் இல்லை ஒரு போராளியாக இருக்கக்கூடியவங்க கனி ரிசுக்குட்டி அவங்க தான் வந்து அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டு நிறைய மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. அண்ட் அப்படி தான் அவங்களோட இன்ட்ரோவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நார்த் இந்தியாவில் நிறைய சம்பவங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் வந்து நடக்கும் பெண்களுக்கு துன்புறுத்துகிற விதத்தில். அண்ட் அதில் அவங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய யாரெல்லாம் நடத்துனாங்களோ அந்த ஆண்களுடைய மெயினான அந்த உறுப்பை வந்து அவங்க வெட்டி அவங்களுடைய வாயிலேயே வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அப்படி ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவத்தோடு தான் அவங்களோட இன்ட்ரோவே வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க எந்த அளவுக்கு போராளி அண்ட் அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் எந்த பக்கம்ன்றதையும் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படியாவது சிஎம்மாக பழி வாங்கணும் அண்ட் அவர் யார் அண்ட் அவர் பற்றின பின்புலம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதே போல் இந்த பத்திரிகையாளர் யார், பத்திரிகையாளருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தம்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரேயா ரெட்டி கிட்ட வராங்க. ஸ்ரேயா ரெட்டி கிட்ட எனக்கு வந்து இது நடந்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் நீ பண்ணலைன்னா உன் பொண்ணை வந்து நான் தூக்கிடுவேன்ற மாதிரியான மிரட்டல் அவங்க விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் அடுத்த மூவ். அண்ட் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு கலவரமோ இல்லை ஏதோ ஒன்று நடக்க போகுது. இதிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கும் அண்ட் மக்களை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக போலீஸ் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸராக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நடக்கிறது தான் பரத் அவர்கள். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூலியமாக ஏதோ ஒரு நடத்துறதுக்காக போராளிகள்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரேயா ரெட்டியும் அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுற விதத்தில் காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இவர் மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி அண்ட் அந்த ஊழல்லேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரா இல்லையா. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் சம்மந்தப்பட்ட இன்னொரு பக்கம் அதனுடைய ஒரு பேரலான இன்னொரு கேஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து அவருக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய
நிறைய பேருடைய விஷயங்கள் அதில் இருக்கும். அந்த கேஸ் முடிஞ்சதுனா தான் அதை தழுவி இவருடைய ஊழலுக்கு அந்த கேஸுக்கும் ரிசல்ட் வந்து அவங்க சொல்ல முடியும், ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். ஆனால் அந்த கேஸ் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இவருடைய அரசியலில் இவ்வளோ நாளாக சம்பாதிச்சு வச்சுருந்த அந்த பெயராக இருக்கட்டும், இல்லைனா அதை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய பதவி எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் போய்டும்ன்றது அவருக்கே தெரியும். ஸோ எந்த அளவுக்கெல்லாம் இழுக்க முடியுமோ அதுக்கான வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவர் இல்லாமல் அவருக்கு அடுத்தபடியாக வேறு யாராவது ஒருத்தர் போட்டால் தான் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க முடியுன்ற மாதிரியும் பேச்சு பொருள் அவங்க கட்சியிலையும் சரி வீட்லேயும் ஆரம்பிக்குது. ஸோ வீட்டில் வந்து இவருக்கு அடுத்து யாராக இருக்க முடியும் அந்த அரசியல் வாரிசா? ரம்யா நமீசன் ஆல்ரெடி கட்சியில் இருக்கிறதுனால அவங்க தான் அப்படின்னு ஒரு பக்கம் போக, ஆனால் இரண்டாவது மகளுடைய ஹஸ்பண்டாக இருக்கிற நிருப் வந்து ஆல்ரெடி நான் தான் நிறைய விஷயம்லாம் பார்த்துட்ருக்கிறேன், ஸோ நான் தான் வரணுன்ற மாதிரியான அந்த ஒரு பிரச்சனை போகுது. இந்த சமயத்தில் அவருக்கும் அண்ட் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஸ்ரேயா ரெட்டி அவங்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பும் வீட்டில் தெரிய வருது. இதுவும் தெரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னன்றதையும் ஒரு பக்கம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சந்தான பாரதி ஒரு சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தாலும் அவர் சைடில் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் இந்த மூத்த குடியே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி இங்கத்திய அரசியல்வாதிகளையும் இங்கே நடக்கக்கூடிய எல்லாத்தையும் எப்படி கவுக்கணும், அவங்க மட்டும்தான் ஓங்கி இருக்கணும், மற்றவங்க எல்லாரும் நம்மளுக்கு கீழே தான் இருக்கணுன்றதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை பற்றியும் ஒரு பக்கம் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே சேர்ந்து இன்னொரு கடைசி பாயிண்டில் ஒரு இடத்துல முடியக்கூடியது. அண்ட் இந்த கனியை ரசுகுடி அவங்க வந்து எதுக்காக இப்படி போராளியாக மாறினாங்க, அண்ட் அவங்களுக்கும் சிஎம்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இல்லைனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ட் அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் கிளைமேக்ஸில் காட்டுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கேரக்டரை அவ்வளவு தத்ரூபமாக நடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் டீமை வந்து சொல்லணுன்னா வசந்த பாலன் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா படங்கள் இப்போ ரீசெண்டாக அவர் பண்ண படங்களும் வந்து பெரிய அளவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கலன்னு தான் சொல்லணும். ஆனால் அவருடைய முழு திறமையை வந்து கரெக்டாக இந்த வெப் சீரிஸ்க்கு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பொலிட்டிக்கல் நாட்டை எடுத்துகிட்டு அந்த பொலிட்டிக்கலில் நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன, நம்மளுடைய கரண்ட்டில் நடக்கக்கூடிய நிறைய சிச்சுவேஷன் நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம வந்து ரிலேட் பண்ணுற விதமாகவும் கனெக்ட் பண்ணுற விதமாகவும் அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் வைட் ஆங்கிள் ரவிசங்கர் அவருடைய வேலையை, ஏன்னா நம்மளுக்கு வந்து வெப் சீரிஸ்னும் போது அதனுடைய டோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் இந்த தலைமைச் செயலகத்தை நம்ம இன்னும் அழகாக நம்ம வந்து நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு அவருடைய இசை வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குது. அண்ட் இதை தாண்டி படத்தில் அதாவது இந்த வெப் சீரிஸில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற கிஷோர் மொத்த வெப் சீரிஸுமே அவரை சுற்றி தான் நடக்குது. அண்ட் அதுக்கான கரெக்டான ஒரு காஸ்ட்டாக தான் வந்து அவரை வந்து லீட் ரோலில் எடுத்துருக்குறாங்க. ஏன்னா பர்ஃபெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு. அண்ட் ஸ்ரேயா ரெட்டி சொல்லவே வேணாம், அவங்க வந்து ரொம்ப அப்படியே ஒரு ஃபென்டாஸ்டிக்காக நடிக்கக்கூடியவங்க, அவங்களுடைய ரோலையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ரோலும் வந்து கரெக்டாக அளந்தபடியே வச்சுருக்கிறாங்க, யாரும் ஓவர் டூவும் பண்ணுறதுக்கு இல்லாமல் அவங்களது கரெக்டாக. பரத் வந்து அவருடைய அந்த போலீஸ் கேரக்டராக இருக்கட்டும், ரம்யா நமீசன் அவங்க இந்த பொலிட்டீஷியனாக வளர்ந்து வரக்கூடியவங்க எப்படியெல்லாம் பண்ணுவாங்க, அதுவும் வாரிசு அரசியல் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத இருக்கட்டும். அண்ட் இதெல்லாம் தாண்டி சந்தான பாரதி அவர்களுடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கலாமோ, ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே போகிறது இல்லாமல் கொஞ்சம் பேசுகிற விதத்தில் பேசியிருக்கிறாரு. பட் இன்னும் தாண்டி இன்னும் கொஞ்சம் போல்டாகவும் இன்னும் நிறையா விஷயங்கள் அவருக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதத்தில் அந்த கேரக்டர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்ற ஃபீல் தான் இருந்தது. ஸோ எந்த கேரக்டருமே இதுக்கு வந்து ஐயோ ஏன்பா இவங்களை நடிக்க வச்சாங்கன்ற ஃபீல் இல்லாமல் ரொம்ப நல்லாவே எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இது வெப் சீரிஸாக நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இதுதான் நம்மளுக்குன்னு தெரிஞ்சிடுச்சு ஆரம்பத்துலேயே. அது ரொம்ப ட்ராக் பண்ணி கொஞ்சம் இழுத்துட்டு போய் தான் அந்த வெப் சீரிஸ்னுடைய இந்த 8th எபிசோடில் முடிக்கிறாங்கன்றது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து, ஏன்னா படமாக இருந்ததுன்னா டக்குன்னு அந்த 2.5 hours முடியக்கூடாது. எப்படி ஒரு எபிசோடும் வந்து உங்களுக்கு 45 to 50 minutes வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு எபிசோட்ஸாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8 episodes ஒரு 6.5 to 7 hours டைம் ஆகும். ஸோ அதுக்கான நேரத்தை நம்ம ஃபுல்லாக அப்படியே இழுத்து பார்க்க வேண்டிய ஒரு சின்ன ஃபீல் வந்து இருக்குது. பட் ஆனால் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது ஒரு எபிசோடாக பார்க்கும்போது உங்களுக்கு ஓகேவான்ற ஃபீல் தான் இருக்கும். அண்ட் இருந்தாலும் தலைமைச் செயலகம் வசந்த பாலன் கொடுத்த ஒரு நல்ல படைப்புன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ZEE5 OTT தளத்தில் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ எல்லாரும் பாருங்கள்.